சனி பகவானின் சிறப்புகள். சனி பிடித்தவன் சந்தைக்கு போனாலும் கந்தலும் அகப்படாது என்பார்கள். இப்படி சனியை பல கோணங்களில் வசைபாடினாலும் அவரின் மகத்துவம் சிறப்பானது. சனி ஒருவர் மட்டுமே பிற கிரகங்களை விட உலகத்து மக்களிடம் பிரபலமானவர். குரு கிரகத்திற்கு அடுத்த கிரகம் சனி. குறுக்களவு உத்தேசமாக 73,000 மைல். குமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையர் கோவிலில் கல் சிலையாக தூணின் பெண்ணுருவில் காட்சி தருகிறார். நெல்லையை அடுத்த கருங்குளத்தில் சனி பகவான் நீலாவுடன் அமர்ந்துள்ளார். மனித உடலில் தொடைகளுக்கு உடையவர். குடல் வாத நோய் இவரால் ஏற்படும். மேலும் ஹர்னியா, முதுகுவலி, விரைவீக்கம், முடக்குவாதம், யானைக்கால், பேய் தொல்லை, மூல நோய், மனத்தளர்ச்சி இவையும் இவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்நோய் பிடித்தவர்கள் சனியை வணங்குவதால் நோயின் வேகம் வெகுவாக தணியும். சனி ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் நிலபுலம் வாங்குதல், வீட்டு வசதி, விவசாயத்தில் ஈடுபாடு, உத்தியோகம், வருவாய், பெரியோர் ஆதரவு, தலைமை தாங்கும் பொறுப்பு இவையாவும் சுலபத்தில் வந்துவிடும். 8ஆம் இடத்து சனி தொல்லைகள் அடித்தாலும் ஆயுளை அதிகரிக்க செய்வார். ரேகை சாஸ்திரத்தில் நடுவிரலுக்கு நேர்கீழ்ப்பாகம் உள்ள சனிமேட்டில் அதிக ரேகைகள் செங்குத்தாக காணப்பட்டால் ஒன்றல்ல பல வீடுகள் சுலபமாக அவர்களை நாடி வரும். 12இல் சனி இருக்க பிறந்தோர் வாழ்க்கை துணைக்கு வேட்டு வைக்கும் சுபாவம் நிலைக்கும். ஊதாரித்தனம் வந்த வருமானம் 4வதமாக தீய வழியில் செலவிடுதல் போன்றவை நிகழும். பெருவிரலை அடுத்த சுக்கிரமேட்டில் பலவித குறுக்கு கோடுகள் அடியில் காணப்பட்டால் சனி பாடாய்படுத்த போவதற்கான அறிகுறி என உறுதியாக நம்பலாம். 4இல் சனி அன்னைக்கு அற்ப ஆயுள். கெட்ட நண்பர்கள் சேர்க்கை. வேண்டாத வம்பில் நம்மை இணைப்பது நிகழும். சனி பகவான் ஜாதகத்தில் சீராக அமைந்திருந்தால் இரும்பு, மெஷினரி, இரும்பு தொழிற்சாலை, தோல், சிமெண்ட் ஏஜென்ட் தயாரிப்பு, கரும்பலகை, ரோசுட், நல்லெண்ணெய், மொத்த வியாபாரம் மற்றும் போக்குவரத்து தொழிலில் ஈடுபட்டால் வெற்றி தரும். சனி என்று சந்திராசிரம தினமாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கு அமைய பெற்றால் அன்று கண் பார்வைக்காக அறுவை சிகிச்சை செய்தல் கூடாது.